ஒட்டுமொத்த 20 ஓவர்கள் கொண்ட T20 மேட்சிலும் ஒரு டாட் பால் கூட விடாமல் ஆடி அழிக்க முடியாத சரித்திர உலக சாதனை படைத்த இந்திய அணி. மற்ற அணிகளால் கற்பனை கூட பண்ண முடியாத புதிய சகாப்தம் படைத்த இந்தியா. அதிர்ந்து போன உலக நாடுகள். அதாவது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் முதல் 3 T20 போட்டிகள் முடிந்துவிட்டது. 4வது T20 போட்டியில் அடுத்ததாக இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது. இந்த 4வது T20யில் வெற்றி பெற்றுவிட்டால் இந்திய அணி இந்த தொடரை 3-1 என்ற கணக்கில் ஒரு போட்டி மீதமுள்ள நிலையிலேயே தொடரை கைப்பற்றிவிடும். ஆக இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு இந்திய ரசிகர்களிடையே அதிகரித்து வருகிறது. மேலும் இந்த ஜிம்பாப்வே T20 தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளது இந்திய அணி. அங்கே T20, ODI போன்ற தொடர்களில் விளையாட உள்ளது இந்தியா. குறிப்பாக T20 அணிக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டனாகவும் ஒருநாள் போட்டியில் KL ராகுல் கேப்டனாகவும் செயல்பட உள்ளனர். அதே சமயம் இந்த இலங்கை தொடரில் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக தேர்வான கௌதம் காம்பீர் தான் பயிற்சியாளராக அணியை வழிநடத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த இலங்கை தொடரில் தமிழக வீரரான நடராஜன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி இருவரும் இந்திய அணியில் பங்கேற்பனர் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் நடராஜனுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று IPL தொடரில் ஏற்கனவே அடிக்கடி பேசி வந்தவர்தான் கௌதம் காம்பீர். அதனால் கண்டிப்பாக பயிற்சியாளராக பதவியேற்ற கௌதம் காம்பீர் இலங்கைக்கு எதிரான இந்திய அணியில் நடராஜனுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20ஐ முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் சற்று முன்பு விளையாடியிருந்தது இந்திய அணி. இந்த போட்டி என்பது 10-11 இருக்கும் என்றே பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாறையே புரட்டி போடும் அளவுக்கு ஒரு சரித்திர மேட்சாக மாறும் என்று யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டனர். ஆமாங்க, இந்த வார்ம் அப் மேட்ச் தொடங்கி டாஸை ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் என அனைவருமே சிறப்பாக விளையாடியிருந்தனர். மேலும் இதில் அதிகபட்சமாக நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் 89 ரன்களை குவித்திருந்தார். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 377 ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி. பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை வெறும் 12 ஓவரில் 104 ரன்களுக்கு சுருட்டி 273 ரன்கள் வித்தியாசத்தில் மிக மிக அபாரமான வெற்றியை பதிவு செய்திருந்தது இந்திய அணி. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங்கில் இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் அனைவருமே அவர்கள் எதிர்கொண்ட எந்த ஒரு பந்தையும் டாட் பாலாக விடவில்லை என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கிரிக்கெட் என்ற ஒன்று தொடங்கிய காலத்திலிருந்தே இதுவரை நடந்த எந்த ஒரு மேட்சிலும் ஒரு அணி எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையும் டாட் பாலாக விடாமல் ஆடியதே கிடையாது என்பதுதான் வரலாறு. ஆக அத்தகைய சரித்திர வரலாற்றை இந்த மேட்ச் மூலமாக முதலில் படைத்து காட்டியிருக்கிறது நம்ம இந்தியா.